ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ரிப்பீட்டடாக நம்மளோட ரேஷன் ஷாப் ஜாப் இன்டர்வியூவில் கேட்டுன்னு இருக்கிற கொஸ்டின்ஸ் பற்றி தான் இன்றைக்கி ப்ரீஃபாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் கடையில் ரீசெண்டாக கேட்கப்படுற கேள்விகள் பற்றி இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் மினிட்டில் நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்வியூக்கு தானே ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணின்னு இருக்கோம். இன்டர்வியூவில் முக்கியமான கேட்கப்படுற டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா, எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் 2 செட்டு ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஆல் டிக்கெட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 10th 12th மார்க் ஷீட்டு ரொம்பவே வந்து முக்கியமானது. ஜாதி சான்றிதழ், உங்களோட ஜாதி சான்றிதழில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயும் இப்போ அதை தான் கேட்டுன்னு இருக்காங்க. ரேஷன் ஷாப் இன்டர்வியூலையும் அதை தான் வந்து கேட்டிருக்காங்க. இல்லாதவங்க சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பிஎஸ்டிஎம் அப்படின்ட்டு இது வந்து ஒரு முன்னுரிமை சான்றிதழ். இதை வச்சுன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 20% இடஒதுக்கீடு வந்து உங்களுக்கான கவர்மெண்ட் ஜாபில் வந்து கிடைக்கும். ஓகேவா? அது வந்து பார்த்துக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் டெஸ்டியூட் விடோ, டிசபிலிட்டி பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேனு அந்த மாதிரி கேட்டகரி எல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா? பிஎஸ்டிஎம்மு கம்யூனிட்டி அப்ளை பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் அங்கே போயிட்டு வந்து உடனே எல்லாம் அப்ளை பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். இல்லாதவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஓகே, பொதுவாக இப்போ ரேஷன் கடையில் தானே நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. சேல்ஸ்மேனோ அல்லது பேக்கரோ எதுவாக இருந்தாலுமே அங்கே போகிற பொருட்கள் பற்றி வந்து மெயினாக வந்து கேட்குறாங்க. ரேஷன் கடையில் என்னென்ன பொருட்கள்லாம் போடுறாங்கன்னா, அரிசி, சர்க்கரை, கோதுமை, மண்ணெண்ணெய், பாம் ஆயிலு, அப்புறம் பருப்பு, துவரம் பருப்போ உளுத்தம் பருப்போ. சரியா? அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராலாம் பார்த்திங்கன்னா டீ தூள், குளியல் சோப்பு, அப்புறம் துணி சோப்பு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் மெயினாக வந்து போடுறது இதுதான். இந்த கெரோசினு, பாம் ஆயிலு, பருப்பு, அரிசி, கோதுமை, சர்க்கரை இதுதான் வந்து மெயினாக எல்லா இதுலேயுமே வந்து போடுவாங்க. ஓகேவா? உங்கள் ரேஷன் கடையில் அப்புறம் அதுக்கான ரேட்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி ரேட்ஸ் எல்லாம் பற்றி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 5 டைப்ஸ் ஆஃப் கார்டு வந்து இருக்குது இல்லையா? ரேஷன் கார்டு அதை பற்றி தெரிலனாலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ளேலிஸ்ட்டு லிங்க் கொடுத்துருக்கேன். ரேஷன் ஷாப் ஜாப் ப்ளேலிஸ்ட்டுன்னு அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸுமே வந்து இருக்கும். அப்புறம் தற்போதைய இந்திய குடியரசுத் தலைவர் யார் அப்படின்ட்டு திரௌபதி முர்மு. ஓகேவா? அவங்க தான் வந்து இப்போதைக்கு குடியரசுத் தலைவர். அப்புறம் குடியரசு துணைத் தலைவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. குடியரசுத் தலைவர் கூட சொல்லிடலாம், ஆனால் துணைத் தலைவர்லாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது இல்லையா? அதனால் வந்து அதை ஒரு ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அவர் வந்து ஜெகதீப் தன்கர் 2022லேருந்தே இவர் தான் வந்து இருக்கார். ஜெகதீப் தன்கர். ஓகேவா? அதுக்கடுத்து தமிழக ஆளுநர் யார்? இப்போ யார் இருக்குது கரண்ட்டில்? ஆர்.என். ரவி. எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இந்த ஆளுநர் 2 பேர் யாராச்சும் சொல்லு, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், தமிழக ஆளுநர் வந்து ஆர்.என். ரவி அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து பன்வாரிலால் புரோஹித் இருந்தார் இல்லையா? அந்த நேமும் வந்து சொன்னேன். இப்போது கரண்ட்டில் இருக்கிறது ஆர்.என். ரவி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களில் மாநில பதிவாளர் அலுவலகம் எங்குள்ளது அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் வந்து இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ வந்து ரேஷன் கடை இருக்குது இல்லையா? அதனோட செட்டப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இதனோட கண்ட்ரோல் யாருக்குன்னா உணவுத்துறை அமைச்சர். அதே மாதிரி உணவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் யாருன்னா மாண்புமிகு ஆர். சக்கரபாணி அப்படின்ட்டு சொல்லணும். ஓகேவா? அதுதான் வந்து உணவுத்துறை அமைச்சரோட பேர். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே அரசு அதிகாரிகள், முதன்மை செயலாளர் அவர் இருப்பார். அதுக்கப்புறம் ஆணையாளர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இணை ஆணையாளர் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பல்வேறு டிவிஷன்களாக வந்து பிரியுது. துணை ஆணையாளர், தனி அலுவலர், விலை கண்காணிப்பு இதெல்லாம் வந்து சும்மா ஒரு லைட்டாக வந்து படிச்சுட்டு போங்க. ஏன்னா இதில் முதல் 4 வந்து முக்கியமாக வந்து படிச்சுட்டு போங்க. இது ரொம்பவே வந்து முக்கியமானது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இப்போ பொது விநியோக திட்டன்றதே வந்து அதுதான் ரேஷன் ஷாப் வருது. அதில் வந்து எந்தெந்த துறைகள்லாம் ஈடுபட்டிருக்கு, அதெல்லாம் சேர்ந்தது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உணவு வழங்குதல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இந்த டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், கூட்டுறவு சங்கங்களின் பதிவகம், உணவு வழங்கல் முறையின் குற்ற புலனாய்வுத்துறை, உணவு நுகர்வோர் விவகாரம் மற்றும் பொது விநியோக அமைச்சரகம், இந்திய உணவுக் கழகம். இந்த மாதிரி வந்து 6 வந்து இருக்குது. இந்த 6 பற்றியுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் எதுக்காக வந்து யூஸ் ஆகுது அப்படின்ட்டு.
ஃபஸ்ட்டு பொதுவாகவே பார்த்திங்கன்னா பொது விநியோக திட்டம் அப்படின்றது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இப்போது மக்களுக்கு தேவைப்படுற அத்தியாவசியமான பொருட்களை நியாய விலை கடை மூலமாக ஏழை மக்களுக்கு மலிவான விலைகளை வந்து ஒவ்வொரு மாதமும் வழங்குறது தான் வந்து பொது விநியோக திட்டம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? இதனோட திட்டத்தோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற நீடித்த பட்டினி மற்றும் உணவு பற்றாக்குறையை வந்து போக்குறது, அதுக்கப்புறம் அத்தியாவசியமான பொருட்களின் விலை உயர்வால் வரும் தவறான விளைவுகளிலிருந்து குடிமக்களை பாதுகாக்க. ஓகேவா? இப்போ அத்தியாவசியமான பொருட்கள் நம்ம அரிசி, கோதுமை, சர்க்கரைலாம் நம்மளுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறது. அதெல்லாம் விலை ஏறி போச்சுன்னா நம்மளோட வாழ்வாதாரமும் வந்து பாதிக்கப்படுன்றதுனால நியாய விலை கடைகள், ரேஷன் கடைகள் மூலமாக வந்து நம்மளுக்கு மலிவாக வந்து பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க. அதுதான் வந்து மெயின். ஓகேவா? அத்தியாவசியமான பொருட்களை மலிவான விலையில் வழங்குறது. ஓகேவா? அதுவும் ஒரு மாதம் சரியான நேரத்தில் வழங்குறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தூரமாக கடை இருக்கிறவங்களுக்கெல்லாம் பகுதி நேர ரேஷன் கடையாக வந்து அதுவுமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. இந்த உணவு வழங்குதல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை பார்த்திங்கன்னா, இதனோட தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஆணையர். ஓகேவா? சிஎஸ் அண்டு சிபிடின்னு சொல்லுவாங்க. இது வந்து 33 மாவட்ட அலுவலகங்கள் இருக்குது. 315 தாலுகா மண்டல அலுவலகமும் இருக்குது அப்படின்ட்டு சொல்லணும். அதுக்கப்புறம் டிஎன்சிஎஸ்சி, இது ரொம்பவே வந்து முக்கியமானது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம். ஓகேவா? இது வந்து அத்தியாவசியமான பொருட்கள்லாம் வருது இல்லையா? அதை வந்து கொள்முதல் செய்கிறதா இருக்கட்டும், இல்லை பரிமாற்றம் மற்றும் விநியோகம், இது எல்லாமே வந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் அவங்க மூலம் தான் வந்து வருது. இதை வந்து நிர்வாக இயக்குனர் அவர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. அதுக்கடுத்து கூட்டுறவு சங்கங்களின் பதிவகம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்திலுமே உள்ள கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நியாய விலைக் கடைகள் நடத்த பொறுப்பை வந்து பெற்றுள்ளது. அதாவது நியாய விலைக்கடைகளோட ஹெட்டு பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த கூட்டுறவு சங்கங்களின் பதிவகம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள கூட்டு பதிவாளரின் துணையுடன் உள்ள பதிவாளரின் தலைமையில் கீழ் வந்து செயல்படுகிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி உணவு வழங்கல் முறையின் குற்றப்புலனாய்வுத்துறை. இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, இந்த அரிசியெல்லாம் கடத்துறது, பதுக்கிறது, இதெல்லாம் முறைகேடில் ஈடுபடுறாங்க இல்லையா? அவங்களுக்காக அந்த தடுப்பு நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்கிற பொறுப்பு வந்து இவங்களுக்கு தான் வந்து இருக்குது. உணவு நுகர்வோர் விவகாரம் மற்றும் பொது விநியோக அமைச்சரகம். இது எதுக்குன்னா, அதாவது இந்திய அரசாங்கத்திலிருந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்கும் வந்து அந்த பொருட்களை வந்து ஒதுக்கீடு செய்கிறது தான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்திய உணவுக் கழகம். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு இந்திய அரசாங்கத்தின் அமைப்பு. ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதே மாதிரி அரிசி, கோதுமை மற்றும் அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாமே வந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் பொது விநியோக திட்டத்தின் கீழ் உள்ள உணவு ஒதுக்கீடு அமைச்சகத்தின் ஆணைகள் படி மாநிலங்களுக்கு பரிமாற்றம் செய்கிறது. ஓகேவா? இந்திய உணவுக் கழகம் அது வந்து பார்த்திங்கன்னா, எல்லா மாநிலத்திலேருந்து ஒரு பொருள் விளையும் இல்லையா? அது எல்லாமே கலெக்ட் பண்ணி இல்லாத மாநிலத்துக்கு அப்படியே அனுப்புறது. ஓகேங்களா? அதாவது ஒரு டெண்டர் மூலமாக தான் வந்து இதை எடுத்து ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. அதனால தான் இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸும் ஒர்க் பண்ணுது நம்மளுக்கு பொருள் கிடைக்கிறதுல. ஓகேவா? ரொம்ப வந்து முக்கியமானது. எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த பிடிஎஃப் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள், படித்து பாருங்கள். இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. இன்றைக்கி நேரத்தில் கேட்டாங்கன்ட்டு தான் நான் இப்போ அப்டேட்டே பண்ணுறேன். ஓகேவா? யாராச்சும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ பிஎஸ்டிஎம்மோ அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.